வணக்கம். ஆட்சிச்சொல் அகராதியோட எஃப் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து எஃப்ஓபி அப்படிங்கிறது ஃப்ரீ ஆன் போர்டு. எஃப்ஓபி இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஃப்ரீ ஆன் போர்டு. இதோட அர்த்தம் வந்து கப்பலில் ஏற்றும் வரை கூலி லவயம். கப்பலில் ஏற்றும் வரை கூலி லவயம் தான் எஃப்ஓபி ஃப்ரீ ஆன் போர்டு. எஃப்ஆர் காஸ்ட் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். எஃப்ஆர் அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். உற்பத்தி கட்டண நெறின்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ஆர் காஸ்ட் அப்படின்னா உற்பத்தி கட்டண நெறி. ஃபேபியன் அப்படிங்கிறது எச்சரிக்கை மிகு. ஃபேபியன்னா எச்சரிக்கை மிகு. ஃபேப்ரிக் அப்படின்னா துணி நெய்தல் கட்டுமானம். ஃபேப்ரிக் அப்படின்னாலே நம்ம துணின்னு சொல்லுவோம். ஃபேப்ரிக் அப்படிங்கிறது துணி நெய்தல் கட்டுமானம். ஃபேப்ரிக் கலர் அப்படின்னா துணி வண்ணம். துணி வண்ணம் தான் ஃபேப்ரிக் கலர் அப்படிங்கிறது. ஃபேப்ரிக் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது துணிமுறை வலுவூட்டம். துணிமுறை வலுவூட்டம். ஃபேப்ரிகேட் அப்படின்னா கட்டமை, புனைந்து கட்டு, புனைந்துரை. இதுனா ஃபேப்ரிகேட் அப்படிங்கிறது. ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸ் அப்படின்னா புனைந்துரை சான்று. எவிடன்ஸ் அப்படிங்கிறது சான்று. ஃபேப்ரிகேட்டட் அப்படின்னா புனைந்துரை. ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸ் அப்படிங்கிறது புனைந்துரை சான்று. ஃபேப்ரிகேஷன் அப்படிங்கிறது ஃபேப்ரிகேஷன் அப்படின்னா கட்டுதல், புனைதல் தான் ஃபேப்ரிகேஷன். ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னா போலி ஆவணம். ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னா போலி ஆவணம். ஃபேப்ரிகேட்டர்ஸ் அப்படின்னா கட்டமைப்பாளர். ஃபேப்ரிகேட்டர்ஸ் கட்டமைப்பாளர். ஃபேப்ரோகிராஃபி அப்படின்னா துணி அச்சியல். ஃபேப்ரோகிராஃபி துணி அச்சியல். ஃபேபுலர் அப்படின்னா வியப்பான. ஃபேபுலர் அப்படிங்கிறது வியப்பான. ஃபேபுலிஸ்ட் அப்படின்னா கட்டுக்கதையாளர், திறந்து வைப்பவர். ஃபேபுலிஸ்ட் அப்படின்னா கட்டுக்கதையாளர், திறந்து வைப்பவர். திரித்துரைப்பவர். ஃபேபுலர் அப்படின்னா வியப்பான. ஃபேபுலிஸ்ட் அப்படின்னா கட்டுக்கதையாளர், திரித்துரைப்பவர். ஃபேபுலஸ் அப்படிங்கிறது மிகச்சிறந்த. ஃபேஹைட் அப்படின்னா கட்டட முகப்பு. ஃபேபுலஸ் அப்படின்னா மிகச்சிறந்த. ஃபேஹைட் அப்படிங்கிறது கட்டட முகப்பு. ஃபேஸ் கவரிங் அப்படின்னா முகத்திரை. ஃபேஸ் கவரிங் அப்படிங்கிறது முகத்திரை. ஃபேஸ் ஹேமர் அப்படின்னா முகப்பு சுத்தி. ஃபேஸ் ஹேமர் முகப்பு சுத்தி. ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது பொலிவேற்றம். ஃபேஸ் லிஃப்ட்னா பொலிவேற்றம். ஃபேஸ் மவுல்ட் அப்படிங்கிறது முகப்பு வார்ப்படம். முகப்பு வார்ப்படம் தான் ஃபேஸ் மவுல்ட் அப்படிங்கிறது. ஃபேஸ் பவுடர் அப்படிங்கிறது முகப்பூச்சு மாவு. ஃபேஸ் பவுடர் அப்படின்னா முகப்பூச்சு மாவு. ஃபேஸ் சீல்டு அப்படின்னா முகக்கவசம். ஃபேஸ் சீல்டு முகக்கவசம். ஃபேஸ் ஸ்டைல் அப்படிங்கிறது வளவளப்பு ஓடு. ஃபேஸ் ஸ்டைல் வளவளப்பு ஓடு. ஃபேஸ் டிம்பரிங் அப்படின்னா முகப்பு தூணிடல். ஃபேஸ் டிம்பரிங் அப்படிங்கிறது முகப்பு தூணிடல். ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது முகமதிப்பு. ஃபேஸ் வீநீர். ஃபேஸ் வீநீர் அப்படின்னா முகப்பு மெல்லுரை. ஃபேஸ் வீநீர் அப்படிங்கிறது முகப்பு மெல்லுரை. ஃபேஸ் ஒர்க் அப்படின்னா முகப்பு வேலை. ஃபேஸ் ஒர்க்கர் முகப்பு பணியாளர். ஃபேஸ் ஒர்க்கர் அப்படிங்கிறது முகப்பு பணியாளர். ஃபேஸபிள் அப்படின்னா எதிர்கொள்ளக்கூடிய. ஃபேஸ் பிரிக் அப்படிங்கிறது முகப்பு செங்கல். பிரிக்னா செங்கல். ஃபேஸ் பிரிக்னா முகப்பு செங்கல். ஃபேஸ் ஸ்கினி அப்படிங்கிறது முகமூடி. ஃபேஸ் ஸ்கினி முகமூடி. ஃபேஸ் லிஃப்டிங் அப்படிங்கிறது மேம்பாட்டு பணிகள். ஃபேஸ் லிஃப்டிங் அப்படிங்கிறது மேம்பாட்டு பணிகள். ஃபேஸட் அப்படின்னா குறுமுகப்பு. ஃபேஸட் அப்படிங்கிறது குறுமுகப்பு. ஃபேஸட்டட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா பட்டையான மேடு. ஃபேஸ் லிஃப்டிங் அப்படின்னா மேம்பாட்டு பணிகள். ஃபேஸட் அப்படிங்கிறது குறுமுகப்பு. ஃபேஸட்டட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா பட்டையான மேடு. ஃபேஸட்டி அப்படிங்கிறது கேலி துணுக்குகள். ஃபேஸட்டி அப்படின்னா கேலி துணுக்குகள். ஃபேசிட்டியஸ் அப்படின்னா நகை பூட்டுகிற. ஃபேசியல் அப்படின்னா முகப்பொழிவு. ஃபேசியல் பிரிஸ்டில் அப்படின்னா ஒப்பனை தூரிகை. ஃபேசியல் பிரிஸ்டில் அப்படிங்கிறது ஒப்பனை தூரிகை. ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா முகக்குறிப்பு. ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் முகக்குறிப்பு. ஃபேசியல் நெர்வ் அப்படிங்கிறது முக நரம்பு. நெர்வ்னா நரம்பு. ஃபேசியல் நெர்வ்னா முக நரம்பு. ஃபேசிலிஸ் அப்படிங்கிறது முகப்பகுதி. ஃபேசிலிஸ் அப்படிங்கிறது முகப்பகுதி. ஃபேசில் அப்படின்னா எளிதான. ஃபேசில் அப்படிங்கிறது எளிதான. ஃபேசில்னா எளிதான. ஃபெசிலிட்டேட் அப்படிங்கிறது உதவு எளிதாக்கு ஏந்து செய். ஃபெசிலிட்டேட் அப்படிங்கிறது உதவு எளிதாக்கு ஏந்து செய். ஃபேசில் அப்படின்னா எளிதான. ஃபெசிலிட்டேட்னா உதவு எளிதாக்கு ஏந்து செய். ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னா ஏதாளர். ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ஏந்து. ஃபேசிங் அப்படின்னா நோக்கியுள்ள. ஃபேசிங் பேஜ் அப்படின்னா முகப்பு பக்கம். ஃபேசிங் பேஜ் முகப்பு பக்கம். ஃபேசியோப்ளீஜியா அப்படின்னா முகவலி பிழுப்பு. ஃபேசியோப்ளீஜியானா முகவலி பிழுப்பு. ஃபேஸ் சிமிலி அப்படிங்கிறது படியுறு உருவ நேர்படி நிகரி. எதுனா ஃபேஸ் சிமிலி அப்படிங்கிறது படியுறு உருவ நேர்படி நிகரி. ஃபேஸ் சிமிலி ஃபோட்டோகிராஃப் அப்படின்னா தொலைப்படவியல். ஃபேஸ் சிமிலி ஃபோட்டோகிராஃப்னா தொலைப்படவியல். ஃபேஸ் சிமிலி சிக்னேச்சர் அப்படிங்கிறது ஃபேஸ் சிமிலி சிக்னேச்சர் அப்படின்னா அச்சு கையொப்பம் ஒப்ப உருவ நேர்படி. அச்சு கையொப்பம் ஒப்ப உருவ நேர்படி. கையொப்ப நிகரி எதுனா ஃபேஸ் சிமிலி சிக்னேச்சர் அப்படிங்கிறது. ஃபேஸ் சிமிலி ஃபோட்டோகிராஃப் அப்படின்னா தொலைப்படவியல். ஃபேஸ் சிமிலி சிக்னேச்சர் அப்படின்னா அச்சு கையொப்பம் ஒப்ப உருவ நேர்படி கையொப்ப நிகரி. ஃபேக்ட் அப்படின்னா நிகழ்ச்சி பொருண்மை மெய்மை. எதுனா ஃபேக்ட் அப்படிங்கிறது நிகழ்ச்சி பொருண்மை மெய்மை. ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி அப்படின்னா உண்மை கண்டறியும் குழு. ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டினா உண்மை கண்டறியும் குழு. ஃபேக்டின் இஸ்யூ அப்படிங்கிறது தீர்வு தரு பொருண்மை. ஃபேக்டின் இஸ்யூ அப்படின்னா தீர்வு தரு பொருண்மை. ஃபேக்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது நிகழ்வு படிவம். ஃபேக்ட் டெம்ப்ளேட் அப்படின்னா நிகழ்வு படிவம். ஃபேக்ஷன் அப்படிங்கிறது உட்கட்சி வேறுபாடு உட்பூசல் உட்குழு. தன்னல கும்பல் எதுனா ஃபேக்ஷன் அப்படின்னா உட்கட்சி வேறுபாடு உட்பூசல் உட்குழு. தன்னல கும்பல் தான் ஃபேக்ஷன் அப்படிங்கிறது. ஃபேக்ஷனலிசம் அப்படின்னா பல்குழு பூசல் தான் ஃபேக்ஷனலிசம் அப்படிங்கிறது. ஃபேக்ஷன்ஸ் அப்படின்னா பல்குழு. ஃபேக்ஷன்ஸ்னா பல்குழு. ஃபேக்ஷனலிசம் அப்படின்னா பல்குழு பூசல். ஃபேக்டிடியஸ் அப்படின்னா நோய் புனைவு. ஃபேக்டிடியஸ் அப்படிங்கிறது நோய் புனைவு. ஃபேக்டிடியஸ் காஸ்ட் அப்படின்னா மாற்று ஓம்புயிரி.
ஃபேக்டர் அப்படின்னா ஆக்கக்கூறு, காரணக்கூறு தான் ஃபேக்டர். ஃபேக்டர் பிளாக்கிங் அப்படிங்கிறது தடுப்பு காரணி. பேக்டர் பிளாக்கிங் அப்படின்னா தடுப்பு காரணி. ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னா அடக்க விலை. ஃபேக்டரபிலிட்டி அப்படின்னா காரணியாக தகவு, காரணி தன்மை தான் ஃபேக்டரபிலிட்டி அப்படிங்கிறது. ஃபேக்டோரேஜ் அப்படின்னா தரகு தொகை, தரகர் ஊதியம், தரகு கழிவு தான் எனது ஃபேக்டோரேஜ். ஃபேக்டோரியல் ரிசர்ச் அப்படின்னா காரணியாக ஆராய்ச்சி தான் ஃபேக்டோரியல் ரிசர்ச். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படின்னா தொழிற்சாலை சட்டம். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்ங்கிறது தொழிற்சாலை சட்டம். ஃபேக்டரிங் அப்படின்னா தரகர் வழி தண்டல் தான் ஃபேக்டரிங். ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா காரணிப்படுத்தம். ஃபேக்ட்ரி அப்படின்னா தொழிலகம், தொழில்மனை, தொழிற்கூடம், தொழிற்சாலை தான் ஃபேக்ட்ரி. ஃபேக்ட்ரினா நமக்கே தெரியும் எனக்கு. ஃபேக்டோடம் அப்படிங்கிறது பல திற வேலையால் பல பணிக்காரர். ஃபேக்ட்ரோடம் அப்படின்னா பல திற வேலையால் பல பணிக்காரர். ஃபேக்ட்ஸ் இன் எவிடன்ஸ் அப்படின்னா சான்றில் தெரிய வந்த செய்திகள், சான்றில் வெளிப்படும் உண்மைகள் தான் ஃபேக்ட்ஸ் இன் எவிடன்ஸ். ஃபேக்சுவல் அப்படின்னா உண்மையான மெய்யான மெய் நிகழ்ச்சியை ஃபேக்சுவல் அப்படிங்கிறது உண்மையான மெய் நிகழ்ச்சியை சார்ந்ததான் ஃபேக்சுவல். ஃபேக்சுவல் எரர் அப்படின்னா கருத்துப்பிழை. ஃபேக்சுவலிசம் அப்படின்னா மெய்மை கொள்கை. ஃபேக்சுவலிசம்னா மெய்மை கொள்கை. ஃபேக்டம் அப்படின்னா உண்மை செய்தி பட்டி தான் ஃபேக்டம். ஃபேக்சர் அப்படிங்கிறது கைவினை. ஃபேக்சர் அப்படின்னா கைவினை. ஃபேக்கல்ட்டி அப்படின்னா துறை புலம் வினைத்திறம். ஃபேக்கல்ட்டி அப்படின்னா துறை புலம் வினைத்திறம். பல்கலைக்கழக அறிவியல் பிரிவு தான் ஃபேக்கல்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பல்கலைக்கழக கலை பிரிவுனாலும் ஃபேக்கல்ட்டி தான். பல்கலைக்கழக கலையியல் பிரிவுனாலும் ஃபேக்கல்ட்டி தான். ஃபேக்கல்ட்டி சைக்காலஜி அப்படின்னா உளவியல் புலம். ஃபேக்கல்ட்டினா ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறது புலம்னு அர்த்தம் இருக்குது. இப்போ ஃபேக்கல்ட்டி சைக்காலஜி அப்படின்னா உளவியல் புலம். ஃபேட் அப்படிங்கிறது ஆர்வ கொள்கை. ஆர்வ கொள்கை. ஃபேட் டயட்ஸ் அப்படிங்கிறது சத்தற்ற உணவு நாட்டம். ஃபேட் டயட்ஸ் அப்படின்னா சத்தற்ற உணவு நாட்டம். ஃபேட் அவுட் அப்படிங்கிறது உருவம் மறைவு. ஃபேட் அவுட் அப்படிங்கிறது உருவம் மறைவு. ஃபேடிங் என்ட்ரி அப்படிங்கிறது வெளிரும் பதிவு தான் ஃபேடிங் என்ட்ரி. ஃபேடிங்னஸ் அப்படின்னா சிதைவு. சிதைவு. ஃபேடோகிராஃப் அப்படின்னா மங்கொலி படம் தான் ஃபேடோகிராஃப். ஃபாக் அப்படின்னா வீண் வேலை. ஃபாக் எண்ட் ஆஃப் தி இயர் அப்படின்னா ஆண்டின் கடையச்சம், ஆண்டு முடியுறும் தருவாய் தான் ஃபாக் எண்ட் ஆஃப் தி இயர். ஃபாக் எண்ட் அப்படிங்கிறது கடையச்ச துணுக்கு தான் ஃபாக் எண்ட். ஃபாக் ஆட் அப்படிங்கிறது விறகு கட்டு, சொத்துரிமை, சுள்ளிக்கட்டு, இரும்பு கம்பி கற்றை தான் ஃபாக் ஆட் அப்படிங்கிறது. விறகு கட்டு, சொத்துரிமை, சுள்ளிக்கட்டு, இரும்பு கம்பி கற்றை தான் ஃபாக் ஆட். ஃபாயன்ஸ் அப்படின்னா ஒப்பனை மண்பாண்டம். ஃபெயில் அப்படிங்கிறது தவறுதல், தேர்வில் தோல்வி அடைதல் தான் ஃபெயில். ஃபேயன்ஸ் அப்படின்னா ஒப்பனை மண்பாண்டம். ஃபெயில் அப்படின்னா தேர்வில் தோல்வி அடைதல். ஃபெயில் சேஃப் டிவைஸ் அப்படிங்கிறது பழுது காப்பு கருவி, நொடிப்பு நிலை காப்பு. ஃபெயில் சேஃப் டிவைஸ் அப்படிங்கிறது பழுது காப்பு கருவி, நொடிப்பு நிலை காப்பு. ஃபெயிலி அப்படின்னா ஒளிரா பட்டு துணி தான் ஃபெயிலி. ஃபெயிலியர் அப்படின்னா தோல்வி, தளர்வு தான் ஃபெயிலியர். ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நீதி தவறுகை. ஃபெயிலியர் தியரி அப்படின்னா தோல்வி பொருண்மை. ஃபெயிலியர் டு ரிப்போர்ட் அப்படிங்கிறது அறிவிக்க தவறுதல். ஃபெயிண்ட் பஸ் அப்படிங்கிறது மயக்க முரளொலி தான் ஃபெயிண்ட் பஸ். ஃபெயிண்டிஸ்னஸ் அப்படின்னா தளர்ச்சி. ஃபேர் அப்படிங்கிறது அழகான, செவ்வையான, நேர்மையான தான் ஃபேர். ஃபேர் கமெண்ட் அப்படின்னா நேரிய கருத்துரை. ஃபேர் காம்படிஷன் அப்படின்னா நேரிய போட்டி. ஃபேர் காப்பி அப்படின்னா செவ்வைப்படி. ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது செவ்வைப்படி பதிவேடு. ஃபேர் டீல் அப்படிங்கிறது நல்வழி அணுகல். ஃபேர் ப்ளே அப்படின்னா நேரிய ஒழுக்கம். ஃபேர் ப்ரைஸ் அப்படின்னா நேரிய விலை. ஃபேர் ப்ரைஸ் ஷாப் அப்படிங்கிறது நேரிய விலை கடைகள். ஃபேர் ட்ரேட் அப்படின்னா நேரிய வணிகம். ஃபேர் வேல்யூஷன் நேரிய மதிப்பீடு. ஃபேர் வேஜ் அப்படின்னா நேரிய கூலி. ஃபேரிங் அப்படின்னா நேர் ஒழுங்கமைப்பு தான் ஃபேரிங். ஃபேர்லி அப்படின்னா உரிய வகையில். ஃபேர்லி சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னா ஒரு சீராக ஏற்கத்தக்க, ஒரு சீராக மன நிறைவளிக்கிற, ஒரு சீராக ஏற்கத்தக்க, ஒரு சீராக மன நிறைவளிக்கிற. இதெல்லாம் ஃபேர்லி சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படிங்கிறது. ஃபேர்லி அப்படிங்கிறது உரிய வகையில். ஃபேர்னஸ் அப்படின்னா அழகு. ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிறது சந்தைகளும் திருவிழாக்களும் தான் ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். ஃபேரி அப்படின்னா கான் தெய்வம். ஃபேரியாலஜி அப்படிங்கிறது அணங்கியல். ஃபெய்ட் அப்படின்னா நடந்து முடிந்த. ஃபெய்த் அப்படின்னா நம்பிக்கை. ஃபெய்த் ஹீலிங் அப்படின்னா நம்பிக்கை மருத்துவம். ஃபெய்த்ஃபுல் அப்படின்னா உண்மையான, நேர்மையான, நம்பிக்கைக்குரியதான் ஃபெய்த்ஃபுல். ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னா உண்மைத்தன்மை, நம்பிக்கையான.
ஃபெய்த்லெஸ் அப்படின்னா நம்பிக்கையற்ற, ஃபெய்த்லெஸ்லி அப்படின்னா நம்பிக்கையற்று, ஃபெய்த்லெஸ்னா நம்பிக்கையற்ற, ஃபெய்த்லெஸ்லி அப்படின்னா நம்பிக்கையற்று, ஃபேக் அப்படின்னா போலி கள்ள, ஃபேக் அப்படிங்கிறது போலி கள்ள, ஃபேக் காயின் அப்படின்னா கள்ள காசு கள்ள நாணயம் தான் ஃபேக் காயின், ஃபேக் கரன்சி அப்படின்னா கள்ளப்பணம், ஃபேக் கரன்சி நோட்ஸ் அப்படிங்கிறது கள்ள பணத்தாள்கள், ஃபேக் நியூஸ் அப்படின்னா பொய் செய்தி வதந்தி, ஃபேக்கர் அப்படின்னா முகமதிய துறவி தான் ஃபேக்கர், ஃபேக்கரைசேஷன் அப்படின்னா ஃபேக்கரைசேஷன் அப்படிங்கிறது ஃபேக்கரைசேஷன் பொய்யுரையாடல், ஃபேக்கரைசேஷன்னா பொய்யுரையாடல், ஃபேக்கிங் ஜாக்ஸ் அப்படிங்கிறது பொய்யர், ஃபேக்கிங் ஜாக்ஸ்னா பொய்யர், ஃபேல் ஃபால்கேட் ஷேப் அப்படிங்கிறது பிறை வடிவு, ஃபால்கேட் ஷேப் அப்படின்னா பிறை வடிவு, ஃபால்சியாயின் அப்படின்னா கொடுவாள், ஃபால்கேட் ஷேப் அப்படின்னா பிறை வடிவு, ஃபால்சியாயின் அப்படின்னா கொடுவாள், ஃபால்கோனர் அப்படிங்கிறது வல்லூர் வளர்ப்பவர் தான் ஃபால்கோனர், ஃபால்கோன்றி அப்படின்னா வேட்டை பருந்து வளர்த்தல், ஃபால்கோன்றி அப்படின்னா வேட்டை பருந்து வளர்த்தல் தான் ஃபால்கோன்றி, ஃபால்ட் ஸ்டூல் அப்படின்னா சாய்வு மிசை கையில்லா நாற்காலி தான் ஃபால்ட் ஸ்டூல், ஃபால் ஆர்மி வாம் அப்படிங்கிறது படைப்புழு தாக்கல், ஃபால் ஆர்மி வாம் அப்படின்னா படைப்புழு தாக்கல், ஃபால் பிளாட் அப்படின்னா தோல்வியுறு, ஃபால் ஆர்மி வாம் அப்படின்னா படைப்புழு தாக்கல், ஃபால் பிளாட் அப்படின்னா தோல்வியுறு, பால் ஃப்ளோ அப்படிங்கிறது இலையுதிர் கால உழவு தான் பால் ஃப்ளோ, பாலசி அப்படின்னா குறைவு குற்றம் தவறு மயக்கவடு பொய்யான கருத்து தான் பாலசி, ஃபாலால் அப்படின்னா பகட்டப்பனை பகட்டுடை தான் ஃபாலோபியன் டியூப் அப்படின்னா கருப்பை குழல், ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னா கருப்பை குழல், ஃபாலோ அப்படின்னா பயிரிடப்படாத நிலம் வறல் நிலம் தான் ஃபாலோ அப்படிங்கிறது, ஃபாலோயிங் அப்படின்னா தரிசு விடல், ஃபால்ஸ் அப்பியரன்ஸ் அப்படின்னா பொய் தோற்றம், ஃபால்ஸ் அப்படின்னா தவறான பொய்யான, ஃபால்ஸ் அட்டிக் அப்படின்னா போலி மாடம், ஃபால்ஸ் பேங்க் நோட் அப்படின்னா பொய் வைப்பக பணத்தால் தான் ஃபால்ஸ் பேங்க் நோட், ஃபால்ஸ் பார்க் அப்படின்னா போலி மர உரி தான் ஃபால்ஸ் பார்க், ஃபால்ஸ் சீலிங் அப்படின்னா ஒப்பனை கூரை, ஃபால்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது பொய் குற்றச்சாட்டு, ஃபால்ஸ் கிளைம் அப்படின்னா முறையற்ற கோரிக்கை, ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ்னா போலி நனவு, ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்படிங்கிறது பொய் சான்று, ஃபால்ஸ் ஃபேஸ் அப்படின்னா பொய் முகம் தான் ஃபால்ஸ் ஃபேஸ், ஃபால்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னா நெற்றி சுருள் முடி தான் ஃபால்ஸ் ஃப்ரண்ட், ஃபால்ஸ் கீ அப்படின்னா போலி திறவுகோல், ஃபால்ஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னா போலி உணர்வு கடத்தி, ஃபால்ஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் போலி உணர்வு கடத்தி, ஃபால்ஸ் பெர்சோனேஷன் அப்படிங்கிறது ஆள் மாறாட்டம், ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா பொய் கூற்று, ஃபால்ஸ் சென்ட் அப்படிங்கிறது வழி விலகிய மோப்பம் தான் ஃபால்ஸ் சென்ட், ஃபால்ஸ் டோக்கன் அப்படின்னா போலி வில்லை, ஃபால்ஸ் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படின்னா தவறான எடைகளும் அளவைகளும் தான் ஃபால்ஸ் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், தவறான எடைகளும் அளவைகளும், ஃபால்ஸ்ஹுட் அப்படிங்கிறது பொய்மை, ஃபால்ஸ்ஹுட்னா பொய்மை, ஃபால்ஸ்லி அப்படின்னா தவறுதலாக பொய்யாக தான் ஃபால்ஸ்லி அப்படிங்கிறது, ஃபால்ஸ்டோ அப்படின்னா உச்சக்குரல் பெருங்குரல் தான் ஃபால்ஸ்டோ, ஃபால்சிஃபிகேஷன் அப்படின்னா புரட்டு செய்தல், ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா பொய் கணக்கு எழுதுதல் தான் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா பொய் பதிவுறு அமைத்தல், ஃபால்சிஃபி அப்படின்னா பொய்யாக்கு, ஃபால்டர் அப்படின்னா திக்குதல் இடறு தடுமாறாமல், ஃபேம் அப்படின்னா சுற்றம், ஃபேம் அப்படின்னா புகழ்பெறு, ஃபேம்டு அப்படின்னா புகழ்பெற்ற, ஃபேம்லெஸ் அப்படின்னா புகழற்ற, ஃபேம் சீக்கியோ ஃபைல் அப்படின்னா புகழ் விருப்பர் தான் ஃபேம் சீக்கியோ ஃபைல், ஃபேமிலியல் சைக்கோசிஸ் அப்படின்னா குடும்ப உளநோய், ஃபெமிலியர் அப்படின்னா நன்கு தெரிந்த பழகிய பழக்கமான ஃபெமிலியாரிட்டி அப்படின்னா நெருங்கிய அறிமுகம், ஃபெமிலியாரிட்டி ஃபீலிங் அப்படின்னா நெருக்க உணர்வு, ஃபெமிலியரைஸ் அப்படின்னா அறிமுகப்படுத்து பழக்கமாக தான் ஃபெமிலியர்லி அப்படின்னா பழக்கப்பட்ட முறையில், ஃபேமிலி அப்படின்னா குடும்பம், ஃபேமிலி அலோவன்ஸ் அப்படின்னா குடும்பப்படி, ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் அப்படின்னா குடும்ப காப்பு நிதி தான் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னா குடும்ப காப்பு திட்டம், ஃபேமிலி பட்ஜெட் அப்படிங்கிறது குடும்ப வரவு செலவு திட்டம் தான் ஃபேமிலி பட்ஜெட், ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்ஸ் அப்படின்னா குடும்ப சூழ்நிலை தான் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்ஸ், ஃபேமிலி லீவ் அப்படிங்கிறது குடும்ப பணி விடுப்பு சொந்த பணி விடுப்பு, ஃபேமிலி லீவ் அப்படிங்கிறது, ஃபேமிலி மேட்டர் அப்படின்னா குடும்ப செய்தி, ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னா குடும்ப ஓய்வூதியம், ஃபேமிலி பிளானிங் அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு குடும்ப நலத்திட்டம், ஃபேமிலி ரிவால்ரி அப்படின்னா குடும்ப போட்டி உணர்வு, ஃபேமிலி மேன் அப்படின்னா இல்லறத்தான், ஃபேமிலி மூன் அப்படின்னா குடும்ப உலா, ஃபேமின் அப்படின்னா வறட்சி வர்க்கடம் தான் ஃபேமின் அலோவன்ஸ் அப்படின்னா வறட்சி காலப்படி, ஃபேமின் எடிமா அப்படின்னா வறட்சி வீக்கம், ஃபேமின் ரிலீஃப் அப்படிங்கிறது வறட்சி இடருதவி, வறட்சி இடருதவி, ஃபேமின் ரிலீஃப் ப்ரோக்ராம் அப்படின்னா வறட்சி இடருதவி திட்டம்,
ஃபேமஸ் அப்படின்னா புகழ்பெற்ற மிகச்சிறந்ததான் ஃபேமஸ். ஃபேன் அப்படின்னா விசிறி, மின்விசிறி. ஃபேன் பால்ட் அப்படின்னா விசிறி மறையாணி. ஃபேன் பால்ட் அப்படிங்கிறது விசிறி மறையாணி. ஃபேன் டேங்கோ அப்படின்னா கட்டுமான அட்டை. ஃபேன் டேங்கோ கட்டுமான அட்டை. ஃபேன் ட்ரிப்ட் அப்படின்னா வழிபோக்கி. ஃபேன் ட்ரிப்ட் அப்படின்னா வழிபோக்கி. ஃபேன் ஃபேர் அப்படின்னா கவன ஈர்ப்பு ஒளிவழி ஈர்ப்பு ஆரவாரத்துடன். ஃபேன் ஃபேர் அப்படிங்கிறது கவன ஈர்ப்பு ஒளிவழி ஈர்ப்பு ஆரவாரத்துடன். ஃபேன் ஃபோல்டிங் அப்படின்னா விசிறி மடிப்பு. ஃபேன் ஃபோல்டிங் அப்படிங்கிறது விசிறி மடிப்பு. ஃபேன் லைட் அப்படின்னா கதவு பலகனி. கதவு பலகனி. ஃபேன் லைட் கதவு பலகனி. ஃபேன் ஃபுல்லே அப்படின்னா விசிறி கப்பி. ஃபேன் ஃபுல்லே அப்படின்னா விசிறி கப்பி. ஃபேன் ரெகுலேட்டர் அப்படின்னா விசிறி வேக சீராக்கி. ஃபேன் ரெகுலேட்டர் விசிறி வேக சீராக்கி. ஃபேன் வீல் அப்படின்னா விசிறி சக்கரம். ஃபேன் வீல் விசிறி சக்கரம். ஃபேன் வார்ம்ஸ் அப்படிங்கிறது விசிறி புழுக்கள். ஃபேனா அப்படின்னா அன்பழிவு. ஃபேனா அன்பழிவு. ஃபெனாட்டிக் அப்படின்னா விடாபிடியர் வெறியர் தான் ஃபெனாட்டிக். ஃபெனாட்டிக்கல் அப்படின்னா பேரவாவினர். ஃபெனாட்டிக்கல் அப்படின்னா பேரவாவினர் பெரும் பற்றாளர் தான் ஃபெனாட்டிக்கல். ஃபேன்சியர் அப்படின்னா நயம் பயிற்றுனர் வளர்ப்பார்வலர். யாருன்னா ஃபேன்சியர் நயம் பற்றுனர் வளர்ப்பாவலர். ஃபேன்சிஃபுல் அப்படின்னா அழகான கற்பனையான. ஃபேன்சிஃபுல் அழகான கற்பனையான. ஃபேன்சி அப்படிங்கிறது அழகான கவர்கிற கற்பனை எண்ணம் பிடித்தமான மனதை கவர்ந்ததான் ஃபேன்சி. ஃபேன்சினாலே நமக்கு என்னென்னு தெரியும். ஃபேன்சி ட்ரெஸ் அப்படிங்கிறது புனைவுறு ஆடை ஒயிலாடை. புனைவுறு ஆடை ஒயிலாடை தான் ஃபேன்சி ட்ரெஸ். ஃபேன்சி ஃபேர் அப்படின்னா பகட்டு பொருள் காட்சி. பகட்டு பொருள் காட்சி. ஃபேன்சி குட் அப்படிங்கிறது பகட்டு பொருள். ஃபேன்சி குட்ஸ் பகட்டு பொருள். ஃபேன்சி சிக் அப்படின்னா காதல் நோய். ஃபேன்சி சிக் அப்படிங்கிறது காதல் நோயாமா. அடுத்து ஃபேன்சி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறது பல்பொருள் அங்காடி புதுமை பொருளகம். ஃபேன்சி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறது பல்பொருள் அங்காடி புதுமை பொருளகம். ஃபேன்சி ஒர்க் அப்படின்னா நயவேலை. ஃபேன்சி ஒர்க் நயவேலை. ஃபேண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது பகடி விளையாட்டு. ஃபேண்ட் ஆங்கிள் பகடி விளையாட்டு. ஃபேன் ஃபேர் அப்படின்னா பெருமுழக்கம். ஃபேன் ஃபேர் அப்படின்னா பெருமுழக்கம். ஃபேன் ஃபெரோனேட் அப்படின்னா செருக்குறை. ஃபேன் ஃபெரோனேடு செருக்குறை. ஃபேங் அப்படின்னா நச்சுப்பல். ஃபேங்கிறது நச்சுப்பல். ஃபேங்கோ அப்படின்னா எரிமலை குழம்பு. ஃபேங்கோ எரிமலை குழம்பு. ஃபேங்கோ தெரப்பி அப்படின்னா மண்பூச்சு மருத்துவம் தான் ஃபேங்கோ தெரப்பி. ஃபேங்கிள் அப்படின்னா சிக்கவை. ஃபேங்கிள் சிக்கவை. ஃபென்டாபுலஸ் ஃபேண்டாபுலஸ் அப்படிங்கிறது அருமையான. ஃபேண்டாபுலஸ் அருமையான. ஃபேண்டாஸ்ட் அப்படின்னா பகற்கனவினர். பகலே கனவு காங்குறவங்கள ஃபேண்டாஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னா வியப்பான நம்ப முடியாத. ஃபேண்டாஸ்டிக் வியப்பான நம்ப முடியாத. ஃபேண்டாசி அப்படின்னா கற்பனை. ஃபேண்டாசி ப்ளே அப்படின்னா பாவனை விளையாட்டு. ஃபேண்டாசி ப்ளே பாவனை விளையாட்டு. ஃபேண்டோக்சினி அப்படின்னா பொம்மலாட்டம். ஃபேண்டோக்சினி. ஃபேன்டாட் அப்படின்னா பதற்ற நிலை. ஃபேன்சைன் அப்படின்னா குழுவாரி இதழ்கள். ஃபேன்சைன். ஃபேன்கியூர் அப்படிங்கிறது இரவலன். ஃபேர் அப்படின்னா தொலைவான வெகு தொலைவில் உள்ளதான் ஃபேர். ஃபேர் அவுட் அப்படின்னா பெரியது. ஃபேர் அவுட் பெரியது. ஃபார் அவுட் அப்படிங்கிறது பெரியது. ஃபார்ஸ் அப்படிங்கிறது பகடிக்கூத்து. ஃபார்ஸ்னா பகடிக்கூத்து. ஃபார்சர் அப்படின்னா மறை புதிர்வாளர். ஃபார்டல் அப்படின்னா சுமை. சுமை. ஃபேர் அப்படின்னா வண்டி வாடகை வண்டி கூலி தான் ஃபேர். ஃபேர் லிஸ்ட் அப்படின்னா கட்டணப்பட்டியல். ஃபேர் டேபிள் அப்படின்னா கட்டண அட்டவணை. ஃபேர்வெல் அப்படின்னா வாழ்த்தி வழியனுப்பல் விடைபெறுதல். ஃபேர்வெல் அட்ரஸ் அப்படிங்கிறது வழியனுப்பு வாழ்த்துறை விடைதரு விழா உரை. இதனால் ஃபேர்வெல் அட்ரஸ் அப்படிங்கிறது. ஃபேர்வெல் பார்ட்டி அப்படின்னா விடைதரு விருந்து விடைதரு விழா. ஃபேர்வெல் அப்படின்னா விடைபெறுதல். ஃபேரினா அப்படின்னா மாவுச்சத்து தான் ஃபேரினா. ஃபார்ம் அப்படின்னா பண்ணை. ஃபார்ம் டியூட்டி அப்படின்னா நீரின் வயல்திறன். ஃபார்ம் டியூட்டி. ஃபார்ம் எக்கானமி அப்படின்னா பண்ணை பொருளியல். ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா பண்ணை காடுகள். ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னா பண்ணை வீடு. ஃபார்ம் ஹவுஸ்னா பண்ணை வீடு. ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா பண்ணை கருவிகள் தான் ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட்ஸ். ஃபார்ம் மேனேஜர் அப்படின்னா பண்ணை மேலாளர். ஃபார்ம் ப்ரைஸ் அப்படின்னா பண்ணை விலை. ஃபார்ம் டெக்னாலஜி அப்படின்னா பண்ணை தொழில்நுட்பம். ஃபார்ம் டூரிசம் அப்படின்னா பண்ணை சுற்றுலா திட்டம் தான் ஃபார்ம் டூரிசம். ஃபார்ம் யார்டு மேனர் அப்படின்னா தொழு உரம் பண்ணை உரம். ஃபார்மர் அப்படின்னா உழவர் வேளாளர். ஃபார்மர் ஆஃபீஸர் அப்படின்னா உழவர் அலுவலர். ஃபார்மரி அப்படின்னா பண்ணை கட்டடங்கள். ஃபார்மிங் அப்படின்னா பண்ணை தொழில் பண்ணையம் வேளாண்மை தான் ஃபார்மிங். ஃபாராக்சி அப்படிங்கிறது கூச்சக்குணத்தர். ஃபாரோசான் அப்படின்னா பளபளப்பு. ஃபேராகோ அப்படின்னா குழப்பக்கலவை. ஃபேராகோஸ் அப்படிங்கிறது குலைவுற்ற கலவை. ஃபேரியர் அப்படின்னா குளம்பாணி அடிப்பவர் தான் ஃபேரியர். ஃபேரியரி அப்படின்னா குதிரை பண்டுவம். ஃபேரோ அப்படின்னா ஓரிற்று குட்டிகள். ஃபார்தர் அப்படின்னா தொலைவாக. ஃபார்த்திங் அப்படிங்கிறது சிறு மதிப்பு. ஃபேசியா அப்படின்னா மதில் சிற்பம் தான் ஃபேசியா. ஃபேசியாகுலேஷன் அப்படின்னா தசை சுருக்கம். ஃபேசிகுலேஷன் அப்படின்னா தசை துடிப்பு. ஃபேசினேட் அப்படின்னா உலங்கவர் நாட்டம் ஈர்ப்பு. இதனால் ஃபேசினேட்டிங் அப்படின்னா உள்ளங்கவருகிற. ஃபேசினேஷன் அப்படின்னா கருத்தை ஈர்க்கும் பொருள். ஃபேசின் அப்படின்னா குச்சிக்கட்டு. ஃபேசியோ கியூட்டானியஸ் அப்படின்னா இளைம தகட்டு தோல்.
ஃபேசிசம் அப்படின்னா பொது உடைமை எதிர்ப்பு கொள்கை தான் ஃபேசிசம். ஃபேசிசிஸ்ட் அப்படின்னா பொது உடைமை மறுப்பர் தான் ஃபேசிசிஸ்ட். ஃபேஷன் அப்படின்னா அன்றாட வாழ்க்கை முறை, நாகரிக போக்கு, புதுப்பாணி தான் ஃபேஷன் அப்படிங்கிறது. ஃபேஷன் ஹார்னர் அப்படின்னா புதுப்பாங்கு முனையம். ஃபேஷன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது புனைவு போக்கு. ஃபேஷன் ஹார்னர்னா புதுப்பாங்கு முனையம். ஃபேஷன் ட்ரெண்ட் அப்படின்னா புனைவு போக்கு தான் ஃபேஷன் ட்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10 பேஜஸ் ஆஃப் வெப் சீரிஸ் ஆச்சிச்சோல் அகராதி வந்து பார்த்துருக்கோம். எனக்கு வந்து ஷார்ட்கட் சொல்ல தெரியாது. நம்ம இதை பார்க்கும்போதே நமக்கு மேக்ஸிமம் ஓரளவு எல்லாமே தெரிஞ்ச வேர்ட்ஸாக தான் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து படிச்சுக்கிறணும். தெரியாத வேர்ட்ஸெல்லாம் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.